அப்படின்னா நாம் கிறிஸ்துவின் மேல் நம்மை நிலைப்படுத்தும் பொழுது, our position in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய நிலை என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி பெற்றவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலை. அப்படின்னா அந்த மேஜையும் அந்த சமூக தப்பமும் நான் கிறிஸ்துவின் மேலே என்னை நிலைப்படுத்தி இருப்பதை காட்டுகிறது. ஒரு குடும்பம் தன்னை கிறிஸ்துவில் நிலைப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தில் தியானமாயிருந்து ஜபம் என்கிற தூபம் எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய வெளிச்சத்தை, கர்த்தருடைய வெற்றியை, கர்த்தருடைய செழிப்பை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு வைத்திருக்கிறதான அந்த வரைபடம். அந்த வரைபடம் நம்முடைய குடும்பத்திலே வர வேண்டும். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்படியே 2 கைகளையும் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி, ஆண்டவரே எங்களில் அசைவாடும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? லராகோ ஷந்தலா மந்தரா. கம் ஆன், பிகின் டு ப்ரே. உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே எனக்காக, என் மனைவி பிள்ளைகளுக்காக இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் வர்றப்பா. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பாதத்தில் வர்றப்பா. சில குடும்பங்களில் தேவையில்லாத குளறுபடிகள், பிள்ளைகளுடைய வாழ்வுகளை பிசாசு அலக்களித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலைகள் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே எங்களுடைய திருமண வாழ்வுகளிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுகளிலே, எங்களுடைய உறவுகளிலே கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வல்லமையின் அசைவு, கர்த்தருடைய மகிமையின் அசைவு கடந்து வரும்படி வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிசாசின் கிரியைகள் எரிந்து நாசமாகட்டும். எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமான பிசாசின் திட்டங்கள் அழியட்டும். சபை குடும்பங்களுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகள் எரிந்து நாசமாவதாக. எங்க குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தரித்திருக்கிற, ஜபத்திலே தரித்திருக்கிற, வேத வாசிப்பிலே தரித்திருக்கிற குடும்பங்களாக மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். Let that move, let a change happen in our families. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹalleluya. ஆமென். 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 அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென் என்று சொன்னால் இயேசு என்று சொல்லி அர்த்தம். ஆமென் என்பது அவருடைய நாமம். ஆமென்.